கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் மகனே, என் மகளே, கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகு நாளாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், கற்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், குடும்பம் ரட்சிக்கப்படுகிற காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழிய காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்க. இன்னும் பதில் வந்த மாதிரியே தெரியல, காரியம் வாய்த்த மாதிரியே தெரியல. இந்த காரியம் வாய்க்கணும்னு ஜெபிக்கிறோம், ஆனால் வாய்க்க மாட்டேங்குது. அந்த காரியம் வருவதை போல தெரிகிறது, திடீர்னு ஒரு தடை வந்து விடுகிறது. இந்த ஒரு காரியம் மாத்திரம் வாய்க்கவில்லை. எல்லாமே சரியாக தான் போகுது, ஆனால் என் பிள்ளை காரியத்தில் மட்டும் ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? எல்லாம் சரியாக தான் போகுது, எனக்கு ப்ரொமோஷன் காரியம் மாத்திரம் ஏன் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, வாய்க்க மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உங்களை பார்த்து சொல்றார், அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உனக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். நீங்க எந்த காரியம் வாய்க்கலையேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். அதுக்கு தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆனா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், வேதம் சொல்லுகிற காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். மறுபடியும் அந்த வசனம் வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார், அவர் எனக்காக செய்து முடிப்பார். அவர் மேல் நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? Who is your hope? உன்னுடைய நம்பிக்கை எதன் மீது இருக்குது? சிலருக்கு நம்பிக்கை, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருங்க. எப்படி? நான் கோல்டு மெடலிஸ்ட், படிப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க், கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன், ரொம்ப திறமெல்லாம் எனக்கு இருக்குது. கேம்பஸ் இன்டர்வியூலாம் டக்கு அட்டன் பண்ணி நான் பதிலாம் கொடுத்துருக்கிறேன். எனக்கு ஐ ஹேவ் டேலண்ட், நோ, என்கிட்ட இருக்குது தாளந்து, எனக்கு என் திறமெல்லாம் இருக்குது, எனக்கு கிடைச்சிடும், எனக்கு பயம் இல்லை. சுயம், சொந்த பலன், சொந்த ஞானத்தின் மேல நம்பிக்கை. என்ன சிலர் இருக்காங்க, எனக்கு கவலை இல்லைங்க, ஏன் எனக்கு தெரிஞ்ச ஆள் பெரிய போஸ்ட்ல இருக்காரு, பெரிய பதவியில் இருக்காருங்க, பவர்ஃபுல் பதவிங்க, அவர் ஒரு ஃபோன் பண்ணா போது எனக்கு வேலை கிடைச்சிடும், அவர் ஒரு ஃபோன் பண்ணா போது எனக்கு இந்த காரியம் நடந்துடும், காரியம் வாய்க்கும். எதன் மீது நம்பிக்கை? தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல் ஆள் இருக்காரு, மனிதர் மேல நம்பிக்கை. ஒன்று சுயத்தின் மேல நம்பிக்கை, இன்னொன்று மனிதர்கள் மேல நம்பிக்கை. இன்னும் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் முடிச்சிடலாம். எப்படிங்க சொல்றீங்க? காசு கொடுத்தா தந்துட போறாங்க. இப்ப எல்லாம் காசு தானுங்க. என்கிட்ட காசு இருக்கு, 5 லட்ச ரூபா கொடுத்தா அவ்வளவுதான், கையெழுத்து போட்டு தந்துடுவாங்க, முடிஞ்சிடும். பணம் தான் இருக்குல்ல. பணத்தின் மேல நம்பிக்கை. உங்க நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? 2 விதமான நம்பிக்கை. உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பது தன் மீது, தன்னுடைய பணத்தின் மீது, தன்னுடைய செல்வாக்கு மீது, தனக்கு தெரிந்த பவர்ஃபுல் ஆட்கள் மேல. ஆனா வெளியில சொல்லுவது, ஆண்டவரே உண்மைதான் நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே. அது உதட்டிலே வரக்கூடிய வார்த்தை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
நிறைய கிறிஸ்தவ குடும்பம் சாபத்துக்குள்ள இருக்குது. எதனால தெரியுமா? இந்த சாபம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் பார்த்தீங்களா? நல்ல மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறார். என்ன சாபம் அது? ஆண்டவர் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. ஒரு நம்பிக்கை யார் மேல? மனிதர்கள் மேல, உயர் பதவியில் இருக்கிற ஆள் மேல. சில பெற்றோருடைய நம்பிக்கை, என் பிள்ளை படிச்சு நல்ல வேலை செய்யறாங்க, அவன் பார்த்துக்குவான். அப்ப கர்த்தர், அது கர்த்தர்கிட்ட ஜெபம் தானே பண்றோம்ல. அந்த நம்பிக்கை யார் மேல? என் பிள்ளை சம்பாதிக்கிறான்ல, என்ன கவனிச்சு கொள்ளுவான். பிள்ளை வீடு கட்டிடுவாங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை விசுவாசம் இல்லை. உதடுதான் சொல்லுது கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு, எனக்கு முடியும், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது, அப்படி நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகிட்டீங்க. சர்ச்சுக்கு போறீங்க, தெரப்பி ஜபம் வர்றீங்க, பைபிளை தூக்கிட்டு போறீங்க, ஜபம் பண்றீங்க, பக்தியா இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல முழுமையா இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் என்னை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். இது நம்மளை அறியாமலே கூட நடந்துரும். அதுவே 7ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார நம்பிடா இருக்கிற நீ? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. யார நம்பி இதெல்லாம் செய்யற? யார் உதவி செய்வாங்கன்னு நம்பி கொண்டிருக்கிற? நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? நம்ம அறகுறை சொல்றதெல்லாம் கர்த்தர் மேல, கர்த்தர் மேல, கர்த்தர் மேலன்னு சொல்றோம். செயல்ல பார்த்தா இல்லை. நம்முடைய இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம். வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்துல கர்த்தர் ஒண்ணு சொல்றார் பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவரே கர்த்தர் தான். எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, திறமை இருக்குன்னா அதை கொடுத்தது யாரு? படிப்பு கொடுத்தது கர்த்தர், ஞானம் கொடுத்தது கர்த்தர், உனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கர்த்தர், வேலைக்கு வழி திறந்து கொடுத்தவர் கர்த்தர், சம்பாதிப்பதற்கு பலன் கொடுத்தவர் கர்த்தர். ஒரு வியாதி தாக்கி 4 மாசம் ஆஸ்பத்திரியில படுத்தேன்னா வேலை போய்விடும். அப்ப சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அதை மறந்துடாத. வசனம் சொல்லுகிற எச்சரிக்கையாயிரு. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாரு. ஏன் சாமர்த்தியம்? சில சொல்லுவாங்க பிள்ளைங்கிட்ட,
எங்க அப்பா எல்லாம் ஒண்ணு சம்பாதிச்சுட்டு போல அவன் தாத்தா, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இந்த மகன்கிட்ட சவால் விடுவாங்க. நீங்க பேசும்போது பக்கத்துல ஏசு நிற்பார். உன் சாமர்த்தியமா தம்பி, நீ உன் சம்பாத்தியமா இது? சில சமயத்துல கத்தர் தந்தாருன்ற, சில சமயத்துல நான் சம்பாதிச்சேன்ற, எதை எடுத்துக்கொள்றது? அப்படிதான் நம்ம இருக்கிறோம். சில சமயத்துல கத்தர் தாங்க எல்லாம், அதே சமயத்துல நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் பாடுபட்டேன், ஏன் உழைப்பு இது, நான் தானே இந்த வீடு கட்டினேன், நான் தானே இந்த கடையை உண்டாக்கினேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமான்னு பிள்ளைங்கிட்ட வீரம் பேசுவாரு. அப்ப பிள்ளைக்கு கத்தர் மேல நம்பிக்கை வர்றதுக்கு போல யாரை பார்ப்பான்? அப்பா தான் பாவம் போல, அப்பா தான் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, கத்தருக்கு சம்பந்தம் இல்லை. எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிற. பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்? அப்பா என்னதான் பண்ணாலும் கத்தர் தான் வாய்க்கப்பான். அவர் இல்லாட்ட அப்பா ஒண்ணும் கிடையாது. அவர் இல்லாட்ட நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு தந்தவர்னு கத்தரை முன்னிறுத்துங்க. உங்க நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? இந்த நம்பிக்கை இருக்கிற நம்மளை அறியாமலே நம்ம வீட்டை விளைக்கிறோம். அதுல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஒரு தாயாரை தெரியும். அவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டா பைபிள் கைமா தான் இருப்பாங்க, பைபிள் தான் வாசிக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் இயேசுவை பற்றி பைபிளை பற்றி பேசுவாங்க. ரொம்ப பக்தியா ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல அனுபவம் உள்ளவங்க. ஒரு நாள் அவங்களை சந்தித்த போது சொன்னாங்க, ஐயா எல்லாம் சந்தோஷம்தான், எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குது ஐயான்னாங்க. என்னம்மா அவங்களுக்கு குறை? நீங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, வர்றவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்றீங்க, வசனம் உங்களுக்கு அவ்வளோ தெரியுது அப்படிலாம் சொன்ன உடனே, இதெல்லாம் இருக்குது ஐயா, ஆனா என் மனசுல ஒரு காரியம் துக்கமா இருக்குது. என்ன காரியம்னு கேட்டேன். நான் ஊர்ல இருந்து சென்னை பட்டணத்துக்கு வரும்போது பஸ்ஸுக்கு காசு இல்லை, பஸ்ஸுக்கு ட்ரெயின்ல வரும்போது டிராவலுக்கு காசு இல்லை. பக்கத்து வீட்டில் நான் வசித்த ஊரில் பக்கத்து வீட்டிலலாம் நல்ல பழக்கமாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம், ஒன்றுக்கு ஒன்று பழகி. அப்போ அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன் நான். எனக்கு ஒரு கடனாக ஒரு 200-300 கொடுங்க அப்படின்னு ஒரு 300 கடன் வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு தான் டிக்கெட் எடுத்து சென்னைக்கு வந்தேன். நான் போய் அனுப்பி வச்சிடுறேன், 300 கடனாக மட்டும் கொடுங்க அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயா 3 வருஷம் ஆகிப்போச்சு, 300 திருப்பி கொடுக்க முடியல. இந்த கடன் என்னை ரொம்ப பாதிக்குது, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, எனக்கு அது நினைச்சாலே ரொம்ப துக்கமா இருக்குது. ஒரு 300 கடன் வாங்கினது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. 3 வருஷம் ஆயிட்டு திருப்பி கொடுக்க முடியலையே. திருப்பி கொடுக்கணும். சிலருக்கு அந்த சிந்தே வர திருப்பி கொடுக்கணும் எண்ணமே இல்லாத ஆட்கள் நிறைய பேர். கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா அவங்களை பற்றி பைபிள்ல நம்மளை பற்றி என்ன எழுதி தெரியுமா? துன்மார்க்கன். துன்மார்க்கன் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாது இருக்கிறான். பேங்க்ல கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தல, நீங்க துன்மார்க்கன் என்று பைபிள் சொல்லுது. பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல யாரோ ஒருத்தட்ட கைமாத்து வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலன்னா நீங்க துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுது. ஒழுங்க கடன் வாங்கினதை திருப்பி செலுத்துறத பார்த்துடணும். வீட்டில் இருக்கக்கூடாது, அடுத்த ஆள் பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது. உடனே திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணணும், அதுக்காக ஜெபிக்கணும். திருப்பி கொடுத்த சிலருக்கு அந்த சிந்தையே வருவதில்லை. கடன் கடன் கடன், யாருக்கு திருப்பி கொடுக்கணும்னு எண்ணமே வராது. அது ஒரு பாவம். அவங்க துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி துன்மார்க்கனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? ஆசீர்வதிக்க முடியாது. கவனம் செலுத்தணும். அப்ப இந்த தாயாருக்குள்ள திருப்பி கொடுக்கணும்னு எண்ணம் இருக்குது, வழி இல்லை. 300 எனக்கு கிடைக்கல. நான் அவங்ககிட்ட கேட்டேன், சரி நீங்க ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, எப்பவும் வசனத்தெல்லாம் எடுத்து அழகா சொல்றீங்க. அம்மா இந்த 300 கடன் எப்படி வாங்குனீங்க, எதை நம்பி வாங்குனீங்க அப்படின்னு கேட்டேன்.
ஒரு கடன் வாங்கினா ஒரு நம்பிக்கை. பேங்க்குக்கு போறீங்க, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுங்க, வீட்டு லோன் கொடுங்கன்னு கேட்டால் எதை நம்பி அவனுக்கு தர்றது? செக்யூரிட்டி என்ன கேட்பாங்க. நீ ஏதாவது செக்யூரிட்டி கொடுக்குறியா? சும்மா எப்படி கடன் கொடுக்கறது? எனக்கு இது இருக்குதில்ல, இது வச்சுட்டு கொடுங்க அப்படின்னா தந்துடுவாங்க. அதே மாதிரி நான் கேட்டேன், எதை நம்பி, எந்த நம்பிக்கையில் 300 ரூபா கடன் வாங்கினீங்க? நான் சென்னைக்கு போன உடனே அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, என்ன நம்பிக்கை? வாட் இஸ் யுவர் ஹோப்? உங்களுக்கு என்ன நம்பிக்கையில் வாங்கினீங்க? அப்பதான் சொன்னாங்க, என் 3 பிள்ளைங்க சென்னையில் வேலை செய்கிறாங்கல்ல, என் 3 பிள்ளைகளையும் சென்னையில் வேலை செய்கிறாங்க, நல்ல நல்ல வேலையில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட தானே நான் வர்றேன். ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா கடன் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் இல்லை? 3 பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, ஆளுக்கு 100 ரூபா தந்தாங்கன்னா 300 ரூபாய் அனுப்பிடலாமே. அந்த நம்பிக்கையில் நான் வாங்கினேன். அதான் உண்மை. அது சொன்னாங்க. நான் கேட்டேன், இப்போ இயேசு எங்க போனாருமா? நீங்க யாரை நம்பி கடன் வாங்குனீங்க? சொல்லுங்க சத்தமா. 3 பிள்ளைங்க வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்பிக்கை எங்க போகுது? பிள்ளைகள் மேல, அவங்க சம்பாத்தியத்தின் மேல. இப்ப இயேசு எங்க போனாரு? நம்மளை அறியாமலேயே நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் டைவர்ட் ஆகிறோம். அங்கதான் சாபம் உள்ளே வருகிறது. நல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறாரு. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, நீங்க கர்த்தரை நம்பாம 300 ரூபாய்க்கு இயேசு எனக்கு தருவாருங்க, நான் தந்துறேன்னு சொல்லிட்டு வரல. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுத்த கடன் அடைச்சிடலாம். நம்பிக்கை எதன் மேல? பிள்ளைகள் மேல, பிள்ளைகளுடைய வேலை மேல. அங்க இயேசு எங்க காணவில்லை? இன்னைக்கு யோசித்து பாருங்க, எதன் மேல உங்களை நம்பிக்கை? சிலர் பிள்ளைகளுடைய சம்பாத்தியம், பிள்ளைகளுடைய வருமானம். அதுல இன்னும் கொடூரமானது தெரியுமா? சில பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க, 35 வயசு ஆயிற்று, 38 வயசு ஆயிற்று, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே சிந்த பெற்றோருக்கு வரல. என்னடா அது இப்படி பெற்றோர் இருப்பாங்களே, என்ன விஷயம்னு விசாரிச்சா, இந்த பிள்ளை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு அவர் பழக்கிறார். அப்பா வேலைக்கு போக மாட்டார். மகளுடைய சம்பாத்தியத்தை வச்சு அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு வருமானம் வராதுன்னு பிள்ளைகளுடைய திருமணத்தை பற்றியே பேசுறதில்லை. எப்படி பெற்றோர் இருக்காங்க பாருங்க. அவங்க முக்காடு போட்டுக்கிட்டு திறப்பின் வாசல உட்காந்து பாட்டு பாடுறாங்க. புத்தி இருக்குதா உங்களுக்கு? வயசுக்கு வந்தவொடனே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண சிந்தை இருக்குதா உங்களுக்கு? பிள்ளை சம்பாதிக்கிற பணத்துல வாழணும்னு நினைச்சு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காம இருக்கிறீங்களே, நீங்க என்ன பெற்றோர்? சிலரை குறித்து விசாரிச்சுட்டு எனக்கு ரொம்ப துக்கம். என்னடா அந்த பிள்ளைக்கு 38 வயசு ஆயிட்டு, ஏன் இந்த பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைக்கிற பிள்ளைங்க பேசவே மாட்டாங்களா? ஒரு மகள்கிட்ட விசாரிச்சு சொல்றாங்க, நான் போய் எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டாங்க, ஒண்ணுமே பேசவே மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லுங்க, வயசு 25 26 ஆயிட்டு, மேரேஜை பற்றி, என்னுடைய மேரேஜை பற்றி என்னமான்னு கேட்டா, நீ அலையிறியா? ஒரு தாய் கேட்கிற கேள்வி பாருங்க. புத்தி இருக்குதா அந்த பொண்ணுக்கு? 25 வயசுக்கு மேல ஆயிட்டு ஒரு பெண் பிள்ளைக்கு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்காதா? அப்பா அம்மாட்ட கேட்டா நீ அலையிறியான்னு கேட்டா அந்த பிள்ளை அதனால சொல்லுது. அதுக்கப்புறம் மேரேஜை பற்றி பேசவே இல்லை. 5 வருஷம் ஆயிட்டு, 8 வருஷம் ஆகி போச்சு, வயசு 38 ஆயிட்டு, அப்பா அம்மாவும் சும்மாவே இருக்காங்க. சம்பளம் பண்ண மட்டும் வேணும் பிள்ளையினுடைய சம்பளம். பொம்பளை பிள்ளை சம்பாத்தியத்தில் வாழ்ந்து பிள்ளையுடைய எதிர்காலத்தை கவலை இருந்தால் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் எங்க போய் நிற்பாய்? பிள்ளைக்கு வயசுல கல்யாணம் பண்ண சிந்தை இல்லாத பெற்றோர் துன்மார்க்கன். நான் கேள்விப்பட்டு இருதயமே துக்கப்பட்டு போச்சு. என்னடா பெற்றோர் இவங்க? பொம்பளை பிள்ளை சம்பாத்தியத்தில் வாழ்ந்து கொண்டு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் சிந்தையே இல்லை. யாராவது அப்படி இருக்கீங்களா பெற்றோர்? இன்னைக்கு மனம் திரும்பிடணும்.
அந்த பிள்ளை யார்கிட்ட போய் சொல்லும்? மனசுக்குள்ளே வச்சு வேதனைப்பட்டு, எனக்கு இப்படி அப்பா அம்மா என்ன செய்யறது அப்படி வேதனைப்பட்டே வாழ்க்கை. அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு இந்த பிள்ளை சம்பாத்தியத்தை வச்சு, அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு, இந்த பிள்ளை கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. அண்ணன் கல்யாணத்துக்கு இந்த பிள்ளை சம்பளத்தை வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. புத்தி இருக்குதா உங்க பெற்றோருக்கு? ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியுது, பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? ரொம்ப துக்கம். சில பிள்ளைகள் மேரேஜ் காரியம் ஜெபம் பண்ணுங்க, என்னம்மா வயசாச்சு, 38 வயசாச்சு. உங்க அப்பா அம்மா அதை பற்றியே பேச மாட்டாங்க, அவங்களுக்கு அதை பற்றி சிந்தையே இல்லை. ஏன்னா அவளுடைய சம்பளம் மட்டும் வேணும். கல்யாணம் பண்ணிட்டா சம்பளம் கிடைக்காத, பணம் கிடைக்காது இல்லை. இன்னைக்கு ஒழுங்கா மனம் திரும்பிடணும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா மனம் திரும்பி, இல்லைன்னா உங்களுக்கு நரகத்தை கூட 7 மடங்கு சூடாக்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. இந்த மாதிரி துன்மார்க்கங்களை கொண்டு போடுங்க ஆண்டவர். சுயநலமா வருத்தம் வரும், துக்கம் கேள்விப்பட்டா மனசு துக்கமாகுது. இப்படி இருப்பாங்களா அப்படின்னு எண்ணம். புத்தி இருக்குதா? நம்பிக்கை யார் மேல இருக்குது? பிள்ளைகள் மேல, பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தின் மேல. அதான் பிரச்சனை. நான் அந்த தாயார்கிட்ட கேட்டேன், 3 பிள்ளைகள் இருக்காங்க, வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். நான் கேட்டேன், 3 வருஷம் ஆச்சு, ஏன் பிள்ளைகள் தரல? 3 வருஷம் ஆயிட்டு. போனஸ் வாங்குறாங்க, வருஷத்துல ஒரு முறை போனஸ் 1000 கணக்கு வாங்குறாங்க பிள்ளைகள். ஆளுக்கு 100 ரூபா தாயருக்கு கொடுக்க மனம் இல்லை. ஒருத்தரும் கொடுக்கல. 3 பிள்ளைகள ஒருத்தருமே கொடுக்கல காசு. நான் சொன்ன பிள்ளைகள் மேல தப்பு இல்லாமா, பிள்ளைகள் மேல தப்பு கிடையாது, தப்பு உங்ககிட்ட இருக்குன்னு. ஐயோ ஐயோ ஸ்தோத்திரையா, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நீங்க கர்த்தரை நம்புவதற்கு பதிலா பிள்ளைகளை நம்புனீங்க. உங்க நம்பிக்கை தவறானது. அந்த நம்பிக்கையை மாத்துங்க. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே, என் பிள்ளைகளை நம்பல, என் பிள்ளைகளுடைய வேலை சம்பாத்தியத்தை நான் நம்பல, அதை நம்பி கடன் வாங்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க. இப்ப நான் உங்களை நம்புறேன். என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தவர் நீர், என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தவர் நீர், என் பிள்ளைகளை சம்பாதிக்க வைத்தவர் நீர். நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். என் பிள்ளைகள் அல்ல என் நம்பிக்கை, இயேசுதான் என் நம்பிக்கை. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, நல்ல வேளை சொல்லி கொடுத்தீங்க, இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்பவே கண்ணை மூடி ஜெபிக்கிறாங்க. இயேசுவே, என் பிள்ளைகள் மேல வச்ச நம்பிக்கையை மன்னிச்சிருங்க, நான் இனி உங்களை தான் நம்புறேன், பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன், இந்த 300 ரூபா கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்கன்னு ஜெபிச்சாங்க. ஒரே மாசத்துக்குள்ள கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுல அற்புதம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை வைத்து அல்ல, 3 பிள்ளைகளும் காசு கொடுக்கல, வேறொரு வழியை கர்த்தர் உண்டாக்கினார். கர்த்தருக்கு 1000 வழி இருக்கிறது உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. நீங்க போய் இவன் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் பார்த்து கொள்வான், என் பிள்ளை கவனித்துக் கொள்ளும், யாரையும் நம்பாதங்க. பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டா நிறைய பெற்றோருக்கு என்ன பயம், ரிட்டையர்ட் ஆன உடனே இனி என்ன செய்யறது, பிள்ளைகளை நம்பித்தானே வாழ வேண்டியது இருக்குது. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது வாயில. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் என்னை நடத்துவார், போடான்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை படிக்க வச்சது கர்த்தர், உன்னை படிக்க வைக்க எங்களுக்கு கிருபை தந்தவர் கர்த்தர், உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க கிருபை தந்தவர் கர்த்தர். நீ நல்லாயிரு, எங்களை கர்த்தர் கவனித்துக் கொள்ளுவார். கர்த்தர் கைவிட்டுருவார? பிள்ளை கூட கைவிட கர்த்தர் கைவிட மாட்டார். உன் பிள்ளை கூட மறந்து போய்விட கர்த்தர் மறக்க மாட்டார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார், அவர் எனக்காக செய்து முடிப்பார். அவர் மேல் நம்பிக்கை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க நம்பிக்கை எதன் மேல வச்சிருக்கிறீங்க? என்ன நம்பிக்கையில வாழ்றீங்க? எது மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, எதன் மீது உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க?
யார் மீது உங்களுடைய நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்க? உங்க மேல, உங்களுடைய குடும்பத்தார் மேல, உங்களுடைய படிப்பு மேல, திறமை மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம். தன்னுடைய இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெளியில ஆண்டவர் குத்தம் பேசுவீங்க, கர்த்தரும்பீங்க, கர்த்தர் மேல விசுவாசம்பீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறீங்க. அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்போ நம்ம யார் மேல நம்முடைய நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. இயேசுதான் என் நம்பிக்கை. அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் உதவி செய்வார், அவர் தான் எனக்கு எல்லாம். கர்த்தரை சார்ந்து கொள்வது இன்றைக்கு அற்புதம் நடக்கும், காரியம் வாய்க்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுடைய பிரசன்னத்தை உணருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை துதிங்க. இப்பொழுது ஆண்டவரே, நீ என் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, எனக்கு அற்புதம் செய்ய நீங்க வந்திருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, ஏதோ இந்த மகனுக்காக மகளுக்காக நான் செபிக்கிறப்பா. ஐயோ, நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சுட்டேன், இருதயத்துல இயேசுவே உங்க விட்டு விலகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. மறுபடியும் உங்க பக்கமாக என்னை திருப்பி கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய ஆதாரம், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று சார்ந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த மகன், ஜெபிக்கிற இந்த மகளுக்கு இரக்கம் செய்வீராக. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி தெளிவு உண்டாகட்டும். எல்லா போராட்டங்கள், நெருக்கங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புத மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துல எனக்கு அற்புதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். பிசினஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நஷ்டம் லாபமாய் மாறும்படி ஆசீர்வதியும். ஆண்டவரை திருமண காரியமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியும். கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குழந்தை செல்வத்தை அருளிய சந்ததியை பெருக பண்ணி மகிழ பண்ணும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், காரியம் சித்திக்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் எல்லாமுடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாக்கி கொடும். ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்ற மகிழ்ந்தருக்க செய்தருளும். மற்றவர்களை மன்னித்து ஒப்புரவாக கிருபை கொடுத்த தேவன் மற்றவர்களுக்கு மத்தியிலே சாட்சியான் என்றுமை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதியும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். நான் சித்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தபடி உடனே அந்த தடைகள் யாவும் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும், அற்புதத்தை கண்டுமடி பிள்ளைகள் மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.